யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. யாரும் நம்பாத செய்தி இப்போது நடக்க துவங்கிவிட்டது. அரசியல் செய்தி. புரட்சித் தலைவர், மக்கள் தலைவர் என்று மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு மாபெரும் மனிதன் துவக்கிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்ன மாதிரி நிலைமைகள்லாம் போயிட்டு இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். முதல் நாள் அவர் கூட்டம் போடுகிற அன்றைக்கே எம்ஜிஆரை கையில் எடுத்து விஜய் பேசுகிற போதே நாம் சொன்னோம், இது மேற்படி ஆளுகள் தான் இதை இயக்குகிறார்கள் என்று நம்ம சொன்னோம். இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா கடந்த வாரம் தமிழக வெற்றிக் கழகம் என்று நடிகர் விஜய் துவங்கியுள்ள கட்சியில் நாஞ்சில் சம்பத் இணையப் போகிற செய்தி, அல்லது அதற்கு ஆதரவாக முன்னோட்டமாக திமுகவிலிருந்து வெளியே நகண்டு தாவேகா சார்பாக தந்தி டிவியில் ஒரு பேட்டி வெளிப்படையாக பேசினாப்புல, தம்பி விஜய்க்கு வாசல் திறந்து விட்டது, தம்பி விஜய்க்கு மனச்சுமை குறைந்து விட்டது, தம்பி விஜயை இனி யாரும் எதுவும் செய்து விட முடியாது, அப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தாப்புல. அது எந்த கட்சிக்கு போனாலும் எப்போயும் நாசுக்காக பேசக்கூடிய சில வசனங்கள் இருக்குது. அதை அப்படியே ஆள் தலைவர்கள் பேரை மட்டும் மாற்றி போட்டுக்கிடுவாப்புல, அவ்வளோதான். நாஞ்சில் சம்பத் திமுக மேடைகளில் பேசியதை காட்டிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பேசினது தான் அதிகமாக இருக்கும். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சரி, அதை விட்டுருவோம். இப்போது செங்கோட்டையன் அந்த இடத்துக்கு போகிறார். அதான் சொல்கிறோம். செய்திகள் இன்றைக்கி கட்சியை விட்டுட்டாங்க. நாளை தமிழக வெற்றிக் கழகத்தில், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கோவை மண்டலத்தில் மூத்த உறுப்பினராகவும் மூத்த சட்டமன்ற உறுப்பினராகவும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் கோலோச்சிய செங்கோட்டையன், ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் கோலோச்சிய செங்கோட்டையன், அவரை முதல்ல பிடுங்கி இப்போது தாவேகாவுக்கு அனுப்புகிறாங்க. செய்தி வந்துருச்சு. அதைத்தான் நம்ம இப்போ செய்தியாக போடுறோம். இப்போ இந்த காணொளியில் நான் பேசக்கூடிய செய்தியை மிக நுட்பமாக அரசியலை இளைஞர்கள் கேட்டுக்கொண்டால் ஒரு செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். அந்த செய்தி நம்ம முதல்லையே போட்டோம். கட்சி துவங்கும் போதே, விஜய் கட்சியை துவங்கும் போதே இந்த கட்சிக்கு பின்னணியில் இருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு லாபி இயங்குகிறது என்று சொன்னார்கள். விஜய் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அதை அப்படியே தூக்கி கொண்டு போய் ஒரு ஏசி இல்லாத வண்டியில் நீண்ட கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வைத்து நடிகர் விஜயை வைத்து படம் எடுத்த அத்தனை ப்ரொடியூசர்களையும் சோதனை செய்து அவர்களுடைய படங்கள், மேற்படியான படங்கள், அடுத்தடுத்த படங்களை தயாரிக்க விடாமல் தடுத்து விஜய்க்கு நெருக்கடி கொடுத்ததன் மூலமாக அவர் படிஞ்சிட்டாங்க. ஏன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, ஏன்னா ரஜினிகாந்த் பின்னாடி போயிட்டாப்புல. எல்லாருக்கும் வழக்கம் போல் அல்வா கொடுத்துட்டு போயிட்டாப்புல. 30 வருஷமாக அவரை நம்பிய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறப்போகிறேன் என்று சொல்லி சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று பேட்டி கொடுத்து அதை இங்கேருந்து நிலாவுக்குத்தான் அனுப்பலை, இல்லைன்னா செவ்வாய்கிரகத்துக்கு தான் அனுப்பலைன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு தூரத்துக்கு செய்திகளை பெரிய அளவில் பரப்பி கடைசியில் தன்னை நம்பினவங்க தலையிலையும் கள்ளத்துக்கு போட்டாப்புல ரஜினிகாந்த். ஏன்னா பாடம் சொல்லி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு வாடகை கொடுக்காத யோக்கியன்னா ரஜினிகாந்த் தான் என் பொண்டாட்டியும். அவங்க அரசியல் கட்சி எப்படி நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பயம், அதையெல்லாம் நம்ம வெளிப்படுத்தணும். அதை விட பேராபத்து தான் விஜய். நீ இப்படி நினைக்கிறியா? இப்போ பாரு, இவனை தூக்கிட்டு வரோம் அப்படின்னு. யார? விஜய். அவங்க அப்பா விஜய் மக்கள் இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பை டெல்லியில் கொண்டு போய் கட்சியாக பதிவு செய்யப்படுகிற பொழுதே நாம் கணிச்சிருச்சோம். எப்படி சாத்தியமாகும்? ஒன்றிய அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல், ஒன்றிய அரசாங்கத்தின் ஆதரவு இல்லாமல், சில நீதிபதிகளின் கையெழுத்து இல்லாமல் அவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு கட்சியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஒரே நாள் பேப்பர் ஒர்க் பண்ணி கொண்டு போகிறாங்க. அது எந்த படத்தில் வருதுன்னா, ஜிஎஸ்டி டேக்ஸை விமர்சனம் பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு போய் குத்துன்னு குத்தி எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் விஜயை தூக்கி சென்று விசாரணை செய்த அந்த அதிகாரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விஜய் கட்சியில் சேர்ந்துருக்காப்புல. நல்லா கேட்டுக்கணும்.
அந்த அதிகாரி தன்னுடைய ஐஏஎஸ் கேடரில் ஐபிஎஸ் கேடரில் இருக்கக்கூடிய அந்த பதவியை விட்டுட்டு எதுக்கு இடி பதவியை விட்டுட்டு அந்த பொசிஷனில் இருந்தக்கூடிய உச்சபட்ச தலைவரை நேரடியாக வந்து இங்கே மேற்பார்வை பார்க்குறாரு கட்சிக்கு. நேராக உள்ள வர்றாரு, நேராக பேசுகிறாங்க. கேட்டால் எனக்கு இந்த கட்சியில் செயல்பட ஆர்வம், அதனால் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் அண்ணாகா சாரை நினச்சி பார்க்கணும். அதனால தான் விஜய் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டான். இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆபத்து. அப்போது அதிமுகவை பற்றி எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான ஐயநாதன் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொன்னாங்க. நான் தேதியோடையே சொல்கிறேன். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி பனையூரில் இருக்கக்கூடிய விஜயை சந்திப்பதற்காக பத்திரிகையாளர் ஐயநாதன் அழைக்கப்பட்டு போகிறார். அங்கே 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அவர் சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து தனித்து செயல்படணும் வைக்கணும் அப்படின்னு. ஐயநாதன் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர், ஒரு பெரியாரிஸ்ட், அண்ணாயிஸ்ட், திராவிட இயக்கத்தின்பால் நல்ல மதிப்பு கொண்டவர் தான். அவர் வந்து அரசியல் சார்பாக அவர் எதிர்க்கலாம், ஆனால் இந்த இனத்தின் சார்பாக நின்று, மொழியின் சார்பாக நின்று, இந்த நிலத்தின் சார்பாக நின்று பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் நான் மிகவும் மதிக்கத்தக்கவர் தான். சில குறைகள் இருக்குது, அதெல்லாம் பேசக்கூடாது நம்ம வந்து அதுகளில். ஆனாலும் ஒட்டுமொத்த உருவமாக பார்த்தா ஒரு நல்ல மனுஷன். அவர் பேசி பயிற்சி வகுப்புகள் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஹைட்ரோ கார்பன் திட்டம்ங்கிற ஒரு புத்தகம், ஒரு பெரிய புத்தகத்தை வந்து விஜய்க்கு கொடுத்து இதை படிங்கிறார். அந்த படித்ததை தான் இப்போ வாந்தி எடுத்துருக்காங்க, அதிலேருந்து குறிப்பிடுறதை தான் இப்போ வாந்தி எடுத்துருக்குறாங்க. அப்போ சொல்கிறாப்புல, நீங்கள் வந்து அதிமுக கூட்டுங்கிற மாதிரி செய்திகள் பேசுகிறாங்களே, அப்படி நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி 1-to-1 விஜய் ஐயநாதன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் விஜய் சொல்லியிருக்காப்புல, இல்லை நம்ம அதிமுக கூட தானே போகணும்னு சொல்லி பிளான். நீங்கள் நல்லா கேட்டுக்கணும். ஜனவரி 5ஆம் தேதி இந்த வருட துவக்கத்தில் நம்ம ஒன்றும் ஹேசியமாக பேசலை. ஐயநாதன் அவர்கள் இன்றைக்கி உயிரோடு தானே இருக்கிறாரு, இப்பயும் உயிரோடு தானே இருக்கிறாரு. அவர் வாக்கு மூலம் கொடுத்த செய்தியைத்தான் நான் இந்த யூனிவர்சிட்டியில் இப்பொழுது பதிவு செய்கிறேன். அவர்கிட்ட நேரடியாக பேசியிருக்காப்புல, நமக்கு அஜெண்டா அதுதானே. அப்போ தான் இவர் பின்னடிக்கார். அஜெண்டாவா? அதிமுகவா? அடடடடா, இது ஓ நீ அவனாயுமே. பாவம், அவர் யாருக்குன்னு தெரியல. நம்ம எச்சரித்தோம். யூனிவர்சல் சேனலில் கட்சி லெட்டர் பேர்டில் வெளியே வரும்போதே நம்ம எச்சரித்தோம், இக்கண்ணா போடாகும்போதே எச்சரித்தோம். ஆனால் ஆர்வ கோளாறில் பத்திரிகையாளர்கள் வந்து போயிட்டாங்க. விஜய் நேரடியாக அழைப்பின் பேரில் போயிருக்காரு, ஃபோனில் போட்டு பேசியிருக்காரு. உங்களுடைய ஆலோசனை வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம். அப்படி தானே கூப்பிடுவாங்க. நீங்கள் ரஜினிகாந்த் தமிழறிவு மணியனும் அர்ஜுனமூர்த்தியும் கூப்பிட்டார் பார்த்தீங்களா? தமிழறிவு மணி எப்படிப்பட்ட ஆள்? இன்றைக்கி இந்த காணொளி பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒன் இண்டியா அரசியலில் ஒரு செய்தி வெளியாகிருக்கு. என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் மக்கள் கட்சியை நிரந்தரமாக கலைக்க போகிறாங்க. அதை அசிங்கமாக சொன்னால் ஒரு செய்தி தவறாக போயிடும். ஏன்னா பெண்கள் எல்லாம் நிறையா பார்க்கக்கூடிய தோழர்கள் இருக்கிறாங்க. இது என்ன கலைச்சி சேர்க்கிறதா? அது தேவையில்லாத கருக்கலைப்பா. அது ஒரு கட்சின்னா என்னது? அப்படிப்பட்ட பழைய கால தேசிய வியாதியான அந்த கோமாளிகளை கொண்டு வந்து மூளை வந்து உள்ளே இறக்குனாங்க. ஆனால் இப்போது அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் துவக்கிய அதிமுகவை இப்போ களவாடி தூக்கிட்டாங்க. இந்த களவாடி ராஸ்கல் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டு போனால், டெல்லி போகும்போது நான் அங்கே அதிமுக அலுவலகத்தை பார்வையிட சென்றேன்னு சொல்லிட்டு காரை மாற்றிக்கிட்டு இவங்க போகிறாங்களாம். நேரம் அங்கே போய் ஒரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு, ஒரு முட்டாள், பல தடவை பேசியிருப்போம், ஒரு முட்டாள் ஒரு லூஸு கூட அதை செய்ய மாட்டான். ஒரு காரில் ஏறி நேரம் எங்கே போவோம்? அமித்ஷா வீட்டுக்கு இன்னொரு கார் ஏறி ஒளிஞ்சிக்கிட்டு இவங்க போகிறாங்களாம். ராஸ்கல், கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாத ஒருத்தர். நீ எதுக்கு எங்கே இருந்தாலும் என்ன, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பத்திரிகையாளர்கள் நிரம்பிய இடத்துலேருந்து நீ எப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் நீ தப்பிக்க முடியும்? அதிமுக யாரோட கூட்டணி வந்து யார் சொல்கிறா? பிஜேபி சொல்லுது அரசியல். நீங்கள் இதை விஜயோட அரசியலோடு சேர்த்துக்கணும். செங்கோட்டையனை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே எங்கேருந்து இது போகுதுன்னு சொல்லி. அதே எடப்பாடியை செங்கோட்டையனை விட்டு மோத விடுறாங்க. அந்த மோத விட்டு மக்கள்கிட்ட 2 கட்சிக்குள்ளே மோதல் மாதிரி நம்ப வைத்து
எடப்பாடியவும் அதிமுகவையும் செங்கோட்டையன் எதிர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு போர்வையை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இவர் அப்படியே எங்கே நகண்டு போகிறாருங்க, அப்படியே இவர் தேவர் ஜெயந்திக்கு வருவாங்களாம். பசும்பொண்ணுக்கு வந்துட்டு இவங்க பேசிடுவாங்க. பேசின உடனே அங்கனக்குள்ளே தினகரன் வந்து சேருவார், ஓபிஎஸ் வந்து சேருவார். இவங்க ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒரே காரில் போவாங்க. ஆனால் 3 பேரும் சேர்ந்து ஒன்று போல மலர் விளைய வைப்பாங்க. பசும்பொன் தேவர் திருமகனாருக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, பசும்பொன்னில் வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு அமைப்பு ரைட்டு தனியாக விட்டுருங்க, தினகரன் ஒரு அமைப்பு கட்சி அது தனியாக விட்டுருங்க. செங்கோட்டையன் யார் கூட சேர்ந்து போனார், அதனால தான் ஓபிஎஸ் கூட போனார். ஆனால் இந்த 3 பேரும் சேர்ந்து ஒன்று போல மலர் விளைய வச்சு சசிகலா சந்திக்கிறாங்க. அங்கேருந்து முடிவெடுத்தின் அடிப்படையில் வந்து என்ன செய்யுது, செங்கோட்டையனை வெளியேற்றுறாங்க. இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து இப்போ என்ன அசைன்மெண்ட்டு ரொம்ப நல்லதாக போச்சுன்னு சொல்லி இன்னும் கோபிச்செட்டிப்பாளையம் அவர் போய் சேரவில்லைங்கிறது தான் தகவல். ஒரிஜினல் கட்சி நீக்கத்துக்கு பிறகு இப்போ போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜய் கட்சியில் போய் சேர்றாங்க, போய் சேர போகிறாங்கங்கிறது ஹேசியம். இது ஹேசியம் இல்லைன்னா 2 நாளில் இது உண்மையாகும். இந்த உண்மையாச்சுன்னா வரிசையாக ஒவ்வொரு பூனைக்குட்டியாக அவுத்து விட்டு விஜயை ஊதி பெருசாக்குவாங்க. திமுகவுக்கு எதிராக அப்படி நிப்பாட்ட வைப்பாங்க. கடைசியில் விஜயை தூக்கிட்டு கொண்டு போய் அதிமுகவுக்குள்ளே வச்சு பார்ப்பாங்க. அதையும் நீங்கள் கண்டுபிடித்தால் 3 முனை போட்டினா திமுக எளிதில் ஜெயித்து விடும். ஏன்னா அதிமுக ஓட்டு ஒரு சைடு பிரிக்கும், இங்கிட்டு வந்து அணில் குஞ்சு ஓட்டு ஒரு சைடு பிரியும். இதில் ஊடால நாசமாக போன நாதாக்கா தான் நாசமாக போனான் சீமா. என்னைக்கு பெரியாரை தொட்டானோ அதை அன்னைக்கே நாசமாக போனான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அப்போது திமுகவுக்கு வாய்ப்பு இருப்பது என்பதை கருதி தான் எம்ஜிஆர் துவக்கிய அதிமுக என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை சிதைக்கிற வேலையை துவங்கி ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கான முதல் புள்ளியில் தான் தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற விஜய் என்கின்ற சங்கி கூட செங்கோட்டையன் என்கின்ற சங்கியும் போய் சேர்ந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டிற்கு பேர் ஆபத்து. விழித்துக் கொள்வோம் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.